சற்றுமுன் வெளியான தகவல். தமிழக தொழில் முனைவோருக்கு பல கோடி ரூபாய் மானிய உதவியுடன் கடன் வழங்கப்பட்டு வருகிறது. அதை பற்றி தான் பார்க்க போகிறோம். நீங்கள் நம்ம சேனலும் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்கன்னா மறக்காமல் லைக் பண்ணிக்கோங்க, சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, மற்றவர்களுக்கு தெரியப்படுத்தவும் ஷேர் பண்ணுங்க. தொழில் முனைவோருக்கு 2000 கோடிக்கு மேல் அரசு மானியத்துடன் கடன் வழங்கப்பட்டுள்ளதாக தமிழக அரசு தெரிவித்துள்ளது. அதாவது சென்னை கிண்டி சிட்கோ அலுவலக வளாகத்தில் தமிழக சிறு குறு மற்றும் நடுத்தர தொழில் நிறுவனங்கள் துறை அமைச்சர் அன்பரசன் தலைமையில் மாவட்ட தொழில் மையங்களின் பொது மேலாளர்களுடன் துறை சார்ந்த ஆய்வுக் கூட்டம் நடைபெற்றது. இந்த சிறு குறு மற்றும் நடுத்தர துறையின் மூலம் 6 வகையான சுய வேலைவாய்ப்பு திட்டங்களை, முதலீட்டு மானியம் உள்ளிட்ட 10 வகையான மானிய திட்டங்களை உலக முதலீட்டாளர் மாநாட்டில் மேற்கொள்ளப்பட்ட புரிந்துணர்வு ஒப்பந்தங்களை குறித்து மாவட்டம் வாரியாக அமைச்சர் ஆய்வு மேற்கொண்டு இலக்கினை விரைவில் அடைய வேண்டும் என்று அறிவித்திருந்தார். அதாவது இவர் மேலும் மாற்றுத்திறனாளிகள், மகளிர், ஆதி திராவிட மற்றும் பழங்குடியினருக்கு அதிக எண்ணிக்கையில் கடன் வழங்க வேண்டும் என்று அமைச்சர் அறிவுறுத்தியிருந்தார். கடந்த 2023 முதல் 2024 ஆண்டு தமிழ்நாடு அரசால் புதிதாக தொடங்கப்பட்ட அண்ணல் அம்பேத்கர் முன்னோடிகள் திட்டத்தின் கீழ் இதுவரை 2970 பயனாளிகளுக்கு ரூபாய் 324 கோடி மானியத்துடன் ரூபாய் 581 கோடி கடன் வழங்கப்பட்டுள்ளது. கடந்த ஆண்டு தொடங்கப்பட்ட கலைஞர் கைவினை திட்டத்தின் கீழ் இதுவரை 3452 பயனாளிகளுக்கு ரூபாய் 13.45 கோடி மானியத்துடன் ரூபாய் 64.24 கோடி கடன் வழங்கப்பட்டுள்ளது. ஆகையால் இதற்காக இந்த 2 புதிய திட்டங்கள் மற்றும் ஏற்கனவே செயல்படுத்தப்பட்டு வரும் புதிய தொழில் முனைவோர் மற்றும் தொழில் நிறுவனங்கள் மேம்பாட்டு திட்டம், வேலையில்லா இளைஞர்களுக்கான வேலைவாய்ப்பு உருவாக்கும் திட்டம், பிரதம மந்திரியின் வேலைவாய்ப்பு உருவாக்கும் திட்டம், பிரதம மந்திரியின் உணவு பதப்படுத்தும் குறுந்தொழில்கள் முறைப்படுத்துதல் திட்டம் உள்ளிட்ட 6 வகையான சுய வேலைவாய்ப்பு திட்டங்களின் கீழ் கடந்த 4.5 ஆண்டுகளுக்கு 66,018 பயனாளிகளுக்கு ரூபாய் 5,490.80 கோடி கடன் வழங்கப்பட்டு அரசின் வாயிலாக ரூபாய் 2,133.66 கோடி மானியமாக வழங்கப்பட்டுள்ளது. ஆகையால் இந்த துறையின் மூலம் செயல்படுத்தப்படும் முதலீட்டு மானியம், மின் மானியம், ஊதிய பட்டியல் மானியம் உள்ளிட்ட 10 வகையான மானிய திட்டங்களின் கீழ் கடந்த 4.5 ஆண்டுகளில் 20,702 சிறு குறு நடுத்தர நிறுவனங்களுக்கு ரூபாய் 1,459.28 கோடி மானியமாக வழங்கப்பட்டுள்ளது. கடந்த 2024 ஆண்டு நடந்த உலக முதலீட்டாளர்கள் மாநாட்டில் சிறு குறு நடுத்தர நிறுவனங்கள் துறை சார்பில் ரூபாய் 63,573.11 கோடி முதலீடு செய்யும் வகையில் 5,068 புரிந்துணர்வு ஒப்பந்தங்கள் மேற்கொள்ளப்பட்டது. இதில் 2,610 நிறுவனங்கள் ரூபாய் 27,312.26 கோடி முதலீடு செய்து உற்பத்தியை தொடங்கியுள்ளது. அந்த வகையில் இதில் 1,02,061 நபர்களுக்கு வேலை வாய்ப்பு அளிக்கப்பட்டுள்ளது. ஆகையால் இந்த ஆண்டின் டிசம்பர் மாதத்துக்குள் அனைத்து திட்டங்களிலும் இலக்கை எட்டும் வகையில் துரிதமாக செயல்பட வேண்டும் என்றும், புரிந்துணர்வு ஒப்பந்தங்கள் மேற்கொண்ட அனைத்து நிறுவனங்களும் உற்பத்தியை தொடங்கிட வழிவகை செய்திட வேண்டும் என்றும் தமிழக சிறு குறு நடுத்தர தொழில் நிறுவனங்கள்
துறை அமைச்சர் அன்பரசன் தெரிவித்துள்ளார். ஆகையால் நீங்கள் இந்த செய்தியை முழுமையாக தெரிந்து கொண்டு இதற்கான வேலையை இப்பொழுதே நீங்கள் தொடங்குங்கள். மறக்காம நீங்கள் லைக் பண்ணிக்கோங்க, சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, மற்றவர்களுக்கு தெரியப்படுத்தவும் ஷேர் பண்ணிக்கோங்க. அடுத்த செய்தி என்னவென்றால், மாணவர்களுக்கு ஒரு மகிழ்ச்சியான தகவல் வந்துள்ளது. வரப்போகும் பெரிய விடுமுறைகள், அதாவது தமிழகத்தில் பள்ளி மாணவர்களுக்கான காலாண்டு தேர்வு அட்டவணை வெளியாகி இருக்கிறது. அந்த வகையில் அதன்படி தமிழகத்தில் உள்ள பள்ளிகளில் 6 முதல் 9ஆம் வகுப்பு வரை செப்டம்பர் 15ஆம் தேதி தொடங்கி 26ஆம் தேதி வரை நடைபெற இருக்கிறது. 10ஆம் வகுப்பு மாணவர்களுக்கு இதே தேதிகளில் தொடங்கி காலாண்டு தேர்வு முடிவடையும் என்று சொல்லப்பட்டது. அந்த வகையில் 11 மற்றும் 12ஆம் வகுப்பு மாணவர்களுக்கு காலாண்டு தேர்வுகள் செப்டம்பர் 10ஆம் தேதியே தொடங்கியிருக்கிறது. அவர்களுக்கு செப்டம்பர் 25ஆம் தேதி வரை நடைபெற உள்ளது. இதனால் இந்த காலாண்டு தேர்வுக்கு பின்னர் 11 நாட்கள் விடுமுறை வழங்கப்பட உள்ளது. செப்டம்பர் 27ஆம் தேதி தொடங்கி அக்டோபர் 5ஆம் தேதி வரை 9 நாட்கள் விடுமுறை வழங்கப்பட உள்ளது என்று சொல்லப்படுகிறது. மாணவ மாணவிகள் மிகவும் மகிழ்ச்சியோடு இருக்கின்றனர். இதில் செப்டம்பர் மாதம் மட்டும் எடுத்து கொண்டால் 4 நாட்கள் காலாண்டு விடுமுறை வருகிறது மற்றும் இதற்கில் 2 வார இறுதி விடுமுறை வர இருக்கிறது. பின்னர் அக்டோபர் மாதம் 5 நாட்கள் என மொத்தம் 11 நாட்கள் விடுமுறை இருக்கிறது. மாணவ மாணவிகள் மிகவும் மகிழ்ச்சி அடைந்துள்ளனர். இனி வரக்கூடிய நாட்களில் இந்த தேர்வுகளை நல்லபடியாக முடித்துக்கொண்டு அடுத்து வரக்கூடிய இந்த ஏகப்பட்ட விடுமுறைகளை மாணவ மாணவிகள் மிகவும் மகிழ்ச்சியோடு பயன்பெற்று கொள்ளுமாறு கேட்டுக்கொள்ளப்பட்டுள்ளன. மறக்காம நீங்கள் லைக் பண்ணிக்கோங்க, சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, மற்றவர்களுக்கு தெரியப்பட்டவும் ஷேர் பண்ணிக்கோங்க. அதே போல் வீடியோக்கு கீழே பார்த்தீங்கன்னா நிறைய ப்ராடக்ட்ஸ் எல்லாமே நாங்கள் கொடுத்துருப்போம். அது உங்களுக்கு எது தேவைப்படுதோ அதை நீங்கள் கிளிக் பண்ணி வாங்கிக்கலாம். அதே போல் உங்களுக்கு வேறு என்னென்ன ப்ராடக்ட்ஸ் தேவைப்படுதோ அதை நீங்கள் கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். அதை நாங்கள் பார்த்துட்டு கண்டிப்பாக அதுக்கான ப்ராடக்ட்ஸ் எல்லாமே நாங்கள் டேக் பண்ணி வைக்கிறோம். நீங்கள் அதையும் நீங்கள் கிளிக் பண்ணி பை பண்ணிக்கலாம். அதே போல் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக் பண்ணிக்கோங்க, சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. ஏன்னா அடுத்தடுத்து புதிய புதிய அப்டேட்ஸ்கள் நாங்கள் கொடுத்துக்கிட்டே இருப்போம். மறக்காமல் நீங்கள் மற்றவர்களுக்கு தெரியப்படுத்தவும் ஷேர் பண்ணிக்கோங்க.